ஃபோர்த் டேபிள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடலாமா? 4 into 1 equal to 4, 4 into 2 equal to 8. இப்படி எது வரைக்கும் பண்ணலாம்? 4 10s வரைக்கும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல while நான் வந்து ஸ்விஃப்ட்டுக்கு எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் வந்து என் லாஜிக்கே எப்படி நான் யோசிக்கிறேன்னு பாருங்க. ஓகேவா? நமக்கு வந்து ஒரு எண் வேணும். ஃபோர்த் டேபிள்ங்கிறதுக்கு 4 வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்கும். 1 2 3 4 5 ஓடுறதுக்கு தான் நமக்கு ஒரு நம்பர் வேணும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து வேர் கவுண்டர் சி ஈக்குவல் டு 1, 4 1s 4ல தானே ஆரம்பிப்பேன். வேர் சி இஸ் less than or equal to 10. இப்போ என்ன பண்ணுன்னா, நான் வந்து 4 இன்ட்டு அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேர் ஆன்சர் ANS ஈக்குவல் டு 4 இன்ட்டு சி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ 1ஓட ஆயிக்கும், செகண்ட் டைம் வரப்போ 2ஓட ஆயிக்கும், தேர்ட் டைம் வரப்போ 3ஓட ஆகி ஆன்சருக்குள்ளே இருக்கும். இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா, இந்த ஆன்சரை நான் வந்து 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 4 அப்படி பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ நான் வந்து சிஎல் எப்படி பண்ணும்? சிஎல் ஃபர்ஸ்ட் வந்து 4 இன்ட்டு இதை வந்து இது பண்ணிட்டு ப்ளஸ் சி வந்து ஒரு இன்டீஜர். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் சி. கரெக்டா? இல்லை கவனிச்சுத்தான் இருக்கீங்க? ஸ்ட்ரிங் ஆஃப் சி பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆன்சர். இது வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? ஆஃப் ANS. அப்புறம் இந்த சிஎலோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு சி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். 2 3 4 5 ஆகிட்டே வரணும். ஸோ சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 1. இவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் ஓகே, இது ஒர்க் ஆகும். ஷால் வி ட்ரை? அவுட்புட் டெஸ்ட் பண்ண வைக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் வேர் சி ஈக்குவல் டு 1 வந்தோடனே சி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ while c less than 10, c என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 1. 1 is less than 10 வந்து ட்ரூ. ஸோ அப்போ இங்கே ட்ரூ இருக்கும், விச் மீன்ஸ் உள்ளே வந்துடும். ஆன்ஸ் ஈக்குவல் டு வேர் ஆன்ஸ் ஈக்குவல் டு, அப்போ அந்த ஆன்சர் கிரியேட் பண்ணிட்டோம். ANS இதில் கிரியேட் பண்ணுறப்ப மட்டும் சி ஈக்குவல் டு தானே, ஆன்ஸ் ஈக்குவல் டு இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ரீசன் நான் அப்புறமா சொல்கிறேன். 4 இன்டூ சி, சி என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? 1. இங்கே பார்த்து தான் சொல்லணும் 1. அப்போது 1 இன்டூ 4 4. ஸோ ஆன்ஸ்குள்ளே முதல்ல 4 போயிடும். எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்கனால இப்போ சிஎல், இதுக்கு தான் சிஎல்ல வந்து ஸ்ட்ரிங்கை எழுதுனே சொல்கிறேன். இப்போ பாருங்க, சிஎல்குள்ளே வந்து என்ன வருதுன்னா 4 இன்டூ ஸ்ட்ரிங் ஆஃப் சி. இப்போ சி என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 1. ஸ்ட்ரிங் ஆஃப் 1 என்ன? 1. அப்போது 4 இன்டூ 1 வந்துடும் ஸ்ட்ரிங்குக்குள்ளே, ஏன்னா ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஈக்குவல் டு, அப்போ அந்த ஈக்குவல் டு அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆன்சர், ஆன்சருக்குள்ள என்ன இருக்குது? 4. 4ஓட ஸ்ட்ரிங் வேல்யூ என்ன? ஸ்ட்ரிங் ஆஃப் 4. அப்போ அது அங்கே வந்துடும். 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 4. புரியுது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு? எப்படி இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங் பில்டிங்னு அர்த்தம். டைப் காஸ்டிங் என்னன்னு கேட்டில, இங்கே சி வந்து ஒரு இன்டீஜராக இருக்கா, இதுக்குள்ள நம்பர் தானே இருக்குது, இந்த நம்பரை நம்ம ஸ்ட்ரிங்காக மாத்திரம்ல இதை வச்சு, இதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 1. இங்கே சி வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும், 1 + 1 வந்து 2 ரிட்டர்ன் பண்ணும். அப்போ சிக்குள்ளே 2 போயிடும். ஸோ இதை அடிச்சு விட்டு நீங்கள் 2 எழுதணும். ஸோ இப்போ வந்து சி என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 2 ரிட்டர்ன் பண்ணும். 2 less than 10 ட்ரூ. அப்போ உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் ஆன்ஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ சி. சி என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 2. இதுக்கு தான் இங்கே பார்த்து அதை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவசரப்பட்டு இங்கே பார்த்து எழுதுனீங்கன்னா எல்லாம் தப்பாயிரும். 2 இன்டூ 4 8. அப்போ ஆன்ஸ்குள்ளே 8 வந்துடும். ஸோ இப்போ சிஎல் பண்ணிங்கன்னா, ஸ்ட்ரிங் பில்ட் பண்ணிங்கன்னா 4 இன்டூ சிக்குள்ளே 2 இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் 2 இங்கே வந்துடும். ஈக்குவல் டு அங்கே வந்து 8 இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணியிருக்கணும், சிஎல் பண்ணிருக்கணும். அதை பண்ண மாதிரி, சாரி. இப்போ மறுபடியும் சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 1. இதை மட்டும் ஒன்று பண்ணுவோம். நம்ம 10 வரைக்கும் போகணும், 4ஓட நிறுத்திக்குவோம். லூப்ஸ் புரியுதா? லூப்ஸோட பியூட்டியே இதுதான். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் என்ன ஸ்பீடுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வேர் சி ஈக்குவல் டு 1 இல்லை இது இந்த மாதிரி 570 கோடி லைனை ஒரு செகண்டில் வந்து அது ரன் பண்ணி முடிச்சிடும். எவ்வளோ? 570 கோடி லைன் சார். நீங்கள் 570 கோடி லைன்ஸ் டைப்பே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? கூகுள் இருக்குல்ல, கூகுளோட மொத்த ப்ரோக்ராம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 200 கோடி லைன்ஸ் தான்.
அப்போ கூகுளோட மொத்த ப்ரோக்ராமையும் உங்கள் ஃபோனே 1 செகண்டுக்குள்ள ரன் பண்ணி முடிச்சிடும். உங்கள் ஃபோன் வந்து 2.3 GHz ப்ராசரு. அப்படின்னா அது வந்து அதை விட இன்னொரு 30 லட்சம் லைன் சேர்த்தியே அது வந்து 1 செகண்டில் முடிச்சிடும் கூகுளை விட. அப்போ எதுக்கு நம்ம இவ்வளோ பவர்ஃபுல்லாக வாங்க, ஃபோனோட சிப்லேயே அங்கே வச்சுக்கலாம்ல. ரீசன்னா லூப்ஸ் இருக்கும். இப்போ இந்த லூப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டும் நான் 4000 கோடின்னு போட்டினா போதும். இதுவே 4000 கோடி தானே ரன் ஆகும். நீங்கள் லூப் இல்லாமல் எந்த ப்ரோக்ராமிங்குமே பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்கைநெட்டோட ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா பல 1000 கோடி லைன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு 500 கோடி லைன் தான் 1 செகண்டில் பண்ண முடியாதனால தான் நீங்கள் சில பேர் 4 செகண்ட் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் லோட் ஆகும். ஏன்னா அது 10,000 கோடி லைன்ஸை திரும்ப லூப் ஆகிட்டே இருக்கணும். அதனால தான் இது பேரே லூப். ஓகேவா? நீங்கள் லூப்பை யூஸ் பண்ணால் உண்மையாக ஒரு ப்ராசரோட ஸ்பீடே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. பின் 1 செகண்டில் 400 கோடி லைனை 570 கோடி லைனை முடிக்கணும். இது முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 0.000000001 செகண்ட். அப்போ அது அப்படி முடிச்சா நான் ஹாஃப் செகண்டில் முடிச்சா உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 0 செகண்ட்ஸில் முடிச்ச மாதிரி தானே. இத்தனை கோடி டைம் நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா தான் அது 4-5 செகண்ட் எடுத்துக்கும். ஓகே, அடுத்தது போலாமா? C = C+1. அப்போ வந்து இது வந்து 3 ஆயிரும். இப்போ இது 3 ஆனதுக்கப்புறம் திரும்ப இங்கே வரும். திரும்ப இங்கே போகாது, இந்த லூப் உள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். 3 is less than or equal to 4 ட்ரூ. அப்போ மறுபடியும் உள்ளே வரும். ans = 4 into C. C வந்து 3, 3 into 4 12. ஸோ ans கூட 12 போயிடும். இப்போ வந்து 4 into 3 = 12. ஏன் அடிச்சதுன்னு கிளியரா புரியுதா? நினச்சி பாருங்க, இப்போ எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் சீன் 3 எழுதி வச்சிருப்பீங்க, ஆன்ஸ் இங்கே எழுதிருப்பீங்க, ஒரு இங்கே எழுதிருப்பீங்க, ஒரு இங்கே எழுதிருப்பீங்க. எங்கே போய் பார்த்து எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஸோ இப்போ வந்து இது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். 4 into 3 = 12. இப்போ இது அடுத்த இது போகும். C = C+1. ஸோ இது 4 ஆகும். 4 is equal to 4 ட்ரூ, which means உள்ள வரும். உள்ள வந்தால் 4 into 4 16. அது ஆன்சருக்குள்ளே போகும். ஸோ இது வந்து 16 மாறும். இப்போ 4 into 4 = 16. ஸோ CL-க்குள்ள 4 into 4 = 16. 4 into 4 = 16. இப்போ நெக்ஸ்ட் C = C+1. அப்போ இது 5 ஆயிடும். இப்போ இங்கே போனோடனே 5 is less than 4 ஃபால்ஸு, 5 is equal to 4 ஃபால்ஸு. ஸோ வெளில வந்துடும். ஓகேவா? அதனால தான் இது பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ரேம்குள்ளே ஆனால் சியோட வேல்யூ 5ஆக தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து உங்களுக்கு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் தேவையில்லை. அவுட்புட் ரைசிங்க்கு ஆக்சுவலி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸே தேவையில்லை. உங்களுக்கு அறிவே தேவையில்லை. கம்ப்யூட்டருக்கு அறிவில்லையே, ஆனால் அது பண்ணதில்லை. அதை பண்ணுறது நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க. பட் பண்ண உங்களுக்கு என்னன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப கிளியர் ஆகும், இது எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இப்போ இது வந்து நான் எழுதின ப்ரோக்ராம். கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு 100 ப்ரோக்ராம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ 100 ப்ரோக்ராமை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நான் எழுதுகிற மாதிரி உங்களால் எழுதிட முடியும். ஓகேவா? போடுறீங்க நீங்களா ப்ரோக்ராமை ப்ராப்பராக. அப்புறம் நான் பண்ண ஆர்டர் பார்த்தீங்களா எப்படி பண்ணேன், அந்த ஆர்டர் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும்.